இப்பொழுதும் பாஸ்டர் பீட்டர் மாரிஸ் அவர்கள் வந்து இந்த குடும்பத்திற்காக அவருடைய ஊழியங்களுக்காக சில வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்க அன்பாய் கேட்கிறேன். பாஸ்டர் பீட்டர் மாரிஸ் அவர்களும் நீண்ட காலம் பாஸ்டர் கல்யாண் அவர்களோடு கூட நெருக்கமானவர்கள். அவர்கள் சில வார்த்தைகளை சொல்லி ஜெபிப்பார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் இன்டர்மிஷனில் படித்தவன். ஐஐடியில் ரெவரண்ட் ஜோக்கியன் டிவிஸ் அவர்களுக்கு கொடுத்த தரிசனத்தின் வாயிலாக இந்தியா தேசத்திற்கு வந்து சிறு பிள்ளைகளை அவர் எடுத்து வளர்த்து படிக்க வைத்து இன்றைக்கு அநேகர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வரிசையிலே நானும் ஒருவனாக இருக்கிறேன். என்னுடைய ஊழியம், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய குடும்ப வளர்ச்சிக்கு ஆண்டவர் படிப்படியாக ஒவ்வொரு நபர்களை கொண்டு ஆசீர்வதித்து வருகிறார். அதில் முதலாவதாக அருமையான பாஸ்டர் கல்யாண் அவர்களுடைய சகோதரர், அன்பு சகோதரர் ராஜா அவர்கள். இன்டர்மிஷனில் நான் படிக்கும் பொழுது அவர் அந்த அலுவலகத்தில் வேலை செய்து எங்களை உற்சாகப்படுத்தினவர். அதன் பின்பு நான் ஊழியத்திற்கு வரும்பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் அருமையான பாஸ்டர் கல்யாண் அவர்களை எனக்கு ஊழிய வளர்ச்சிக்கு ஆதரவாக என்னை உற்சாகப்படுத்தி கொண்டு செல்வதற்காக ஆண்டவர் நியமித்தார். அதன் வரிசையிலேயே வெளிநாட்டு பெண்மணியாக இருந்தாலும் இந்தியா நாட்டிற்கு வந்து மிஷனரியாக பணியாற்றி அந்த குடும்பத்தில் ஒரு அகவகிப்பது மாத்திரமில்லாமல் உடைந்து போன என்னுடைய குடும்பத்தை, என்னுடைய ஊழியத்தை உற்சாகப்படுத்தின அருமையான அன்பு சகோதரி. அவர்களை நான் மறக்க முடியாது. அதிகமாக அவர்களோடு கூட எனக்கு பழக்கம் இல்லாமல் இருந்தாலும் பாஸ்டர் கல்யாண் அவர்களோடு கூட தான் அதிகமாக பழக்கம். ஆனால் அவர்களை சந்திக்கும் பொழுதெல்லாம் எனக்குள்ள ஒரு பயம் வரும், நடுக்கம் ஏற்படும். காரணம், அவர்கள் சொன்ன ஊழியத்தில் அநேக காரியங்கள் எங்களை கட்டி எழுப்பி இருக்கிறது. நான் ஹார்வெஸ்டில் பயிற்சியில் நான் பயிலும் பொழுது அவர்கள் எனக்கு பாடம் எடுத்தார்கள். நானும் என்னுடைய மனைவியும் இணைந்து அந்த வகுப்பில் பயின்றோம். அவர்களுக்கென்று வரக்கூடிய அந்த வகுப்பில் விசேஷமாக என்னுடைய மனைவியும் என்னையும் எங்களுடைய ஊழியத்தை குறித்தும் கரிசனை கொண்டு விசாரித்தது மட்டும் இல்லாமல் கிளாஸ் முடிஞ்ச உடனே தனியாக கூப்பிட்டு நீங்கள் இருவரும் எப்படி ஊழியம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அதிகமாக விசாரித்தார்கள். எங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற காரியங்களை மறைக்காமல் அவர்களிடத்தில் பகிர்ந்தளித்தோம். அப்பொழுது அவர்கள் சொன்ன காரியங்கள், இந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்கள் குடும்பத்தில் மாத்திரமல்ல, எல்லா ஊழியர்களுடைய குடும்பத்தில் வரத்தான் செய்கிறது. ஆகவே நீங்கள் ஊழியத்தை விடவோ ஊழியத்தை விட்டு வெளியே போகவோ ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். அவர்கள் வாழ்க்கையிலே சம்பவித்த அநேக காரியங்களை சொல்லி தீர்க்க தரிசனமாக சில காரியங்களை எனக்கும் என் மனைவிக்கும் அவர்கள் கொடுத்தார்கள். நீங்கள் ஊழியத்தை கட்டுவீர்கள், இதே இடத்துல நீங்கள் சிறப்பாக ஊழியம் செய்வீர்கள், இன்றைக்கு ஊழியம் இல்லை என்று சொல்லி கலங்காதீர்கள் என்று சொல்லி அன்றைய தினத்தில் அவர்கள் எங்களை உற்சாகப்படுத்தினார்கள். ஆகவே இன்றைக்கு நம்ம எல்லாரையுமே அவர் அழை வைத்துவிட்டு அவர்கள் கடந்து சென்றிருக்கிறார்கள். பாஸ்டர் கல்யாணகுமார் அவர்கள் அழுததை நான் பார்த்ததே கிடையாது. அநேக ஆண்டுகளாக எனக்கு பழக்கமாக இருந்தாலும் இன்றைக்கு சிங்கம் போல் இருந்த அவர்களுடைய கண்களிலேயும் கண்ணீர் வரும்படி வைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். லூக்கா 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்பொழுது, அவனுடைய ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறின உடனே தன் வீட்டுக்கு போனான். அவனுடைய ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறின உடனே தன் வீட்டுக்கு போனான். சகரியா தீர்க்கதரிசியை குறித்து இந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தப்படுத்துவதற்காக யோவான் ஸ்நானகரை ஆண்டவர் முன்குறிக்கிறார். ஆகவே சகரியா மூலமாக ஏற்படுத்தப்பட்ட ஊழியம் முடிந்துவிட்டது. தன் வீட்டுக்கு போனார். அருமையான அன்பு சகோதரி அவர்கள் கூட இன்றைக்கு ஊழியத்தை எல்லாம் முடித்துவிட்டு
நம்முடைய இந்திய தேசத்திலேயே அவங்களுடைய உயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு அவர்களுக்கென்று ஒரு நாடை ஆண்டவர் வைத்திருக்கிறார், அவர்களுக்கென்று ஒரு வீடை வைத்திருக்கிறார். அந்த வீட்டுக்கு தான் அவர்கள் சென்றிருக்கிறார்கள். சகல விதமான ஆறுதலின் தேவன் தாமே அருமையான அந்த குடும்பத்தை ஆறுதல் படுத்துவாராக. 116 சங்கீதம் 7 வசனத்தில் வாசித்து பார்க்கும்பொழுது, என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. 16 வசனத்தில் கர்த்தருடைய பரிசுத்தவான்களுடைய மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. இவர்கள் பூமியிலே பட்ட பாடுகள், பட்ட துன்பங்கள், பட்ட வேதனைகள் எல்லாம் முடிந்துவிட்டு இன்றைக்கு மகிழ்ச்சியோடு கூட இளைப்பாரி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கென்று நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை வெற்றியோடு கூட முடித்திருக்கிறார்கள். பக்தன் யோபு சொல்லும்பொழுது 30 அதிகாரம் 17 வசனத்தில், ராக்காலத்திலே என் எலும்புகள் துளைக்கப்பட்டு என் நரம்புகளுக்கு இளைப்பாறுதல் இல்லாதிருந்தது. 3:26 யோபுல வாசிக்கிறோம், எனக்கு சுகம் இல்லை, இளைப்பாறுதலும் இல்லை, அமைதலும் இல்லை, எனக்கு தத்தளிப்பே நேரிட்டது. 55 சங்கீதம் 6 வசனத்தில் சங்கீதக்காரன் எழுதுகிறார், அப்பொழுது நான் எனக்கு புறாவை போல் சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் இளைப்பாறுவேன் என்ற வேத வசனத்தின்படி இன்றைக்கு இளைப்பாரி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் விட்டு போன அன்பு குடும்பத்தாரை எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவர் தாமே ஆறுதல் படுத்துவாராக, தேற்றுவாராக, கண்ணீரை துடைப்பாராக. ஆமென்.